பிராய்லர் பண்ணையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் நாட்டுக்கோழி பண்ணை ரொம்ப ரேர் தான். ஒரு மாத்திரை மாதிரியா இருக்கும். இது கோழிங்களுக்கு சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லியுமே கிளீன் பண்ணுவேன். நண்பர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கலாம், இது என்னடா இது கையில டப்பா வச்சுன்னு இருக்கான்னு நினைக்கலாம். நீங்க இது என்னன்னு சொல்றேன் பாருங்க. இது வந்து கிளீனிங் டேப்லெட்டுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இது பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம பிராய்லர் பண்ணையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் நாட்டுக்கோழி பண்ணையில ரொம்ப ரேர் தான். பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கிளைமேட் மழை கிளைமேட்டுன்றதால என்னோட வேற ஒரு இதுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த தண்ணி பாத்தீங்கன்னா கோழிக்கு வைக்க முடியல, கரண்ட்டுமே இல்லை, கிணறுல இருந்து தான் தண்ணி எடுக்க போறோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லை கோழிக்கு. மழை தண்ணி பாத்தீங்கன்னா கழனிலாம் ஃபுல்லாவே தேங்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், பேக் சைட்ல ஃபுல்லாவே தேங்கிட்டு இருக்கு. இந்த கோழிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதனால தண்ணி குடிக்குது. அது நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம தண்ணியை சுத்தம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளீனிங் டேப்லெட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 டேப்லெட் இருக்கும். இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் தான் வரும். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாத்திரை மாதிரியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழிக்கு தண்ணியில வந்து நம்ம பியூரிஃபை பண்ற போறதுக்கு வைக்க போறோம். இது ஏன் இப்படி பண்றோம் பாத்தீங்கன்னா, புது தண்ணி வந்து குடிக்கும்போது பாத்தீங்கன்னா கோழிக்கு வந்து எந்த ஒரு சளி தொற்று தான் முதல்ல சொல்லணும்னா, சளி தொற்று வந்து கோழிக்கு வரக்கூடாது. அதுக்கோசம் பாத்தீங்கன்னா நம்ம கிளீனிங் டேப்லெட் கொடுக்க போறோம். இதை வாங்க எப்படி நம்ம பண்ணையில நம்ம தினைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கோழி கொஞ்சம் ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டப்பால எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா திறந்து இது மாதிரி சுத்தம் பண்ணணும். அது தினைக்குமே சுத்தம் பண்ணிட்டு தான் இதில் இது பண்ணுவோம். ஏன் சொல்றேன்னா, அதுல அந்த எச்சங்கள்லாம் வந்து பாருங்க, அந்த எச்சங்களை குடித்தால பாத்தீங்கன்னா கோழிங்களுக்கு சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லியுமே கிளீன் பண்ணுவேன். இந்த பவுடர் எதுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா, தண்ணியை சுத்தம் பண்றது தான் போட போறோம். பாத்தீங்கன்னா பொதுவாக மழை தண்ணின்றதால அது தண்ணி எப்படி இருக்குமோ தெரியாது. பாருங்க கோழிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பில்லு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அங்க பாருங்க மழை பெஞ்சிரு, இப்பதான் மழை பெஞ்சு விட்டது. கோழிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெக்கப்போர் அடியில அங்க இருக்கு. மாட்டோட சாணத்தையுமே கலட்டிட்டு இருக்கு. இந்த மாதிரி கோழிங்களுக்கு நம்ம எந்த மாதிரி பவுடர் கொடுத்து தண்ணியை சுத்தம் பண்ணி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து டெய்லியுமே இது மாதிரி கறந்து சுத்தம் பண்றதால பாத்தீங்கன்னா கோழிங்களுக்கு வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே வராது. அதனால பாருங்க நான் சுத்தம் பண்றேன். இந்த மாதிரி நான் என்னோட கோழி குஞ்சுங்களுக்கு இருக்கிற டப்பாலாம் பாத்தீங்கன்னா தினைக்குமே சுத்தம் பண்ணிட்டு தான் இது பண்ணுவேன். ஏன்னா இந்த பெரிய ஒரு சந்தேகம் இருக்கலாம், இது வந்து நம்ம எப்படி விளையாட்டுத்தனமா இருக்காம தினைக்கும் நான் காலையில தான் வைப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மழை பெஞ்சதால. இதெல்லாம் சுத்தம் பண்ணோம். வாரம் ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா இதெல்லாம் சோப்பு போட்டு கூட கழுவி இது பண்ணலாம். துணி சோப்பு போட்டு கூட நம்ம பாத்தீங்கன்னா டப்பாலாம் இப்ப கழுவி இது பண்ணிருக்கோம். இப்ப போயிட்டு தண்ணி கிணத்துல இருந்து எடுத்துட்டு ஃபில் பண்றத பார்க்கலாம் வாங்க. மழை பெய்தால பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல, அதனால நம்மளுக்கு கோழிக்கு தண்ணி நம்ம சுத்தமான தண்ணி எடுத்து கொடுக்க முடியல. நம்ம கிணத்துல பாத்தீங்கன்னா தண்ணி மேலேயே இருக்கு. நம்ம கிணத்துல போயிட்டு எடுக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, நம்ம கிணத்துல இறங்கிட்டு எடுக்க போறோம். எப்படி நம்ம எடுத்துட்டு வர போறோம்னு பாருங்க வாங்க. நம்ம இப்படி போய் எடுத்துக்கலாம். அந்த பக்கம் படி கேட்டு இல்ல. இங்க பாருங்க நண்பர்களே, நம்மளோட கிணத்துல இருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம். இந்த தண்ணி பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு தண்ணி தான் சொல்லுவேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிணத்துல இருந்தா எடுத்து சமைச்சிட்டு இருந்தாங்க, எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி முறைகளே வந்து நம்ம பயன்படுத்த போறோம். பாருங்க இந்த கிளீனிங் டேப்லெட் எப்படி நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க. இந்த டப்பா இப்படி எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு எல்லாமே ஒரு அளவு இருக்கும். ஒரு டேப்லெட் பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் தண்ணி வரைக்கும் போடலாம்னு சொல்லுவாங்க. ஒரு டேப்லெட் வந்து 1000 லிட்டர் தண்ணி வரையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நம்ம அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம போட போறோம். எல்லாத்துலயுமே கொஞ்சம் போட போறோம். ஏன் அதை கொஞ்சம் போட போறோம்னா, ரொம்ப அதிகமா சேர்க்காம நம்ம கொஞ்சமா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதிகமா சேர்க்க கூடாது. கிளீனிங் டேப்லெட் இருந்தால இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இங்க பாருங்க, நம்ம கிணத்துல இருந்து எடுத்துட்டு வந்த தண்ணியை இதுல ஊத்துமா பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை அப்படியே சுத்தம் பண்ணோம். இது ப்ளீச்சிங் பவுடர் மாதிரியும் சொல்லலாம். அது ஸ்மெல் தான் வருது. ஆனால் எனக்கு இதை நான் வந்து கடந்த 1 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கேன். இது வந்து எல்லா சீசன்லையும் பயன்படுத்த மாட்டேன். எனக்கு வந்து தண்ணி பிரச்சனை ஏற்பட்டால் மட்டும்தான் இதை பயன்படுத்துறேன். பாருங்க, டப்பா வந்து 4 லிட்டரு. நம்ம அதுக்கேற்ற கனெக்ட் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மருந்து கலந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதோட இது மேலே எப்படி சில பேருக்கு வந்து சரியாது, இன்னொரு மாடல் டிங்கர் வாங்குவாங்க. இது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டானது. இப்படி கையில் பிடிச்சின்லாம் பண்ண தேவையில்ல. இது அப்படியே இப்படி திருப்பி வச்சிடலாம் மேலே போட்டு. ஈஸியான டெக்னிக் தான். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. நல்ல ஈஸியான டெக்னிக்காக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் தண்ணி வைக்கிறது. தீனி போடுறத விட ஈஸியாக போட்டுருவாங்க. அந்த தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி மாடலில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம பனியில் எடுத்துமே வைப்போம். வந்து பாருங்கள், இது நம்ம
கோழி குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வச்ச உடனே எப்படி குடிக்குதுன்ட்டு நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும், ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வருது, நீங்கள் வேறு சொல்லிட்டீங்க, அந்த கோழி குடிக்குமா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். உங்கள் லைவாக காமிச்சிருக்கேன் பாருங்கள், வீடியோவில் தெளிவாக இருக்கும். கோழி குடிக்குதா இல்லையான்னு தெளிவாக கொடுத்துருக்கோம். இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டு கட்டாதாலும் தண்ணி வைக்கலை, அந்த பசியோட தாக்கத்துலேயுமே தண்ணி குடிச்சிட்ருக்கு, ரொம்ப தாகமாக இருக்க பொழுது. இப்போ தீவனம் போட்டு தான் எப்பயுமே நான் தீவனம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் தண்ணி வைப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மருந்து வைக்கிறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து மருந்துங்களாம் சில மருந்துகளை கலந்து வச்சுருவேன். அந்த மருந்துங்களை பார்த்தா மறுநாள் காலையில் தான் நம்ம எடுத்து பயன்படுத்துவோம். அந்தமாரி பயன்படுத்தல பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குது. இடம் பத்தலன்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சம் இங்கே இடம் பத்தலன்னு சொல்லிட்டு இங்கேயுமே போட்டிருக்கேன். இது வேறு பேச்சு இது வேறு பேச்சு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் சிறுவோட மட்டும்தான். நம்ம உள்ளே இருக்கிற கோழி குஞ்சுலையும் தண்ணி வைக்க போகிறோம். வந்து பாருங்கள் எப்படி வைக்கிறோம்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மழை டைம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நசனசனே இருக்குது. எல்லா கோழியுமே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுங்க வந்து மழை டைமில் பாருங்கள் தண்ணி நிற்குது. அதனால வந்து இந்த கோழிங்கெல்லாம் வந்து இங்கே தீனிக்கு வந்து பறக்குது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இதுமாதிரி ஃபீட் பண்ணுங்கள். மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபீடு கிடைக்காது. ஏன்னா கைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி நிற்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் நிற்குது. எல்லா கைனிலுமே தண்ணி தான் நிற்குது. அதனால எல்லா கோழியுமே இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. வாங்க நம்ம தண்ணி வைக்கிறத போய் பார்க்கலாம். இந்த கோழி குஞ்சுங்களுக்கு நம்ம கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் தான் என்னால் க்ளீன் பண்ண முடியும். டெய்லியுமே க்ளீன் பண்ணோம்னா அது வந்து நம்ம அவசியம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா வாரம் க்ளீன் பண்ணுறோம். பாருங்க கோழி கொஞ்சம் தண்ணி வச்ச உடனே பாருங்க எப்படி குடிக்குது மட்டும் பாருங்க. ரன்னிங் ரேஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடிடுவேன் அப்படின்ற கதையை குடிக்குது. நம்ம கிட்ட இருக்கிற கோழி கொஞ்சம் சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்கும். சத்து குறைபாடுன்றத கோழி கொஞ்சம் பெரும்பாலும் இருக்காது. அது ஏன்னு சொன்னா நம்ம கரெக்டாக அந்த மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணுவோம். நார்மல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் தண்ணியில் கலந்து வச்சுட்டு தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு ஒரு சத்து குறைபாடு பிரச்சனை இருக்காது. பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும்.